உண்ணாமலை அண்ணாமலை நலம். இந்த வர்ற மகா சிவராத்திரி எனக்கு மிக சிறப்பான ஒரு சிவராத்திரி. ஏன் சொல்கிறோம்னு கேட்டீங்கன்னா 2017 மகா சிவராத்திரி உலகம் பூரா தெரிஞ்சுது. இந்த வெள்ளியங்கிரி மலையை வச்சு ஆதியோகி சிலையை திறந்தார் பாரத பிரதமர். இந்த இடத்த சுற்றுலா மயமாக ஆக்கிட்டு போயிட்டார் பாரத பிரதமர். இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு ஆதியோகின்னு சிலையை திறந்து ஒரு சுற்றுலா மயமாக ஆக்கிட்டு போயிட்டார். ஆதியோகி ஈசா யோகா மயம் 2017 எங்க மகா சிவராத்திரி இந்த வெள்ளியங்கிரியில கொண்டாடினாங்க. நான் அண்ணாமலையார் இடத்துல கிரிவலம் மகா சிவராத்திரி விடியும் வரை மலையை சுற்றினேன். மறுநாள் காலையில மருதமலையிலிருந்து அம்மையப்பர் மருதமலையிலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு எனக்கு வரப்பட்டது. அப்போ இப்போ 7ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி. ஆனால் அந்த அம்மையப்பர் ராமேஸ்வரத்தில் இருந்தாங்க. இப்போ ராமேஸ்வரத்தில் போய் இந்த அம்மையப்பரை வெள்ளையங்கிரிக்கு கொண்டு வந்துட்டேன். அப்போ இந்த சிவராத்திரி அம்மையப்பரோட உள்ள சிவராத்திரி. இது என் வாழ்க்கையில் இந்த அம்மையப்பரை வாங்கிறதுக்கு தான் நான் பிறந்தேன். நான் அதை வாங்கிட்டேன். 2017 என் கைக்கு திருவண்ணாமலையிலிருந்து கிடைக்கப்பட்டதை இப்போ இந்த வெள்ளியங்கிரி மலையில் கொண்டாந்து வச்சுருக்கிறேன். அப்போ இந்த அண்டத்தில் எல்லா பிரபஞ்சத்தோட சக்தி இப்போ இங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. எல்லாருக்கும் இந்த வெள்ளியங்கிரி மலை ஈசா யோகா மகா சிவராத்திரி இங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துகிற அனைத்தும் இந்த மகா சிவராத்திரியில் என் அம்மையப்பர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என் அம்மையப்பர் கேட்க போறாங்க. உலகத்தோட மகா சிவராத்திரி எதற்கு உருவாக்கப்பட்டது? இந்த மனித ஜென்மம் புரிஞ்சுக்கிடவே இல்லை. முக்தி என்ன பொருள் புரிஞ்சுக்கிடவே இல்லை. சித்தி என்ன பொருள் தெரிஞ்சாதான் உனக்கு முக்தி தெரியும். சித்தி என்ன பொருள் தெரிஞ்சாதான் உனக்கு முக்தி தெரியும். அதெல்லாம் தேவையில்லை. சிவலிங்க வழிபாடு சிவனுடையது, இது அப்பனுடையது. அது சிவலிங்கம், இது நடராஜ பெருமான். இதுல ஒரு பொருள் உண்டு. அந்த பொருள் இந்த மனித ஜென்மத்துக்கு தெரியாது. அது சொன்னாலும் புரியாது. புரிய வேண்டாம், யாருக்கு நீ புரிய வைக்க வேண்டாம் அப்படின்னு இல்லை. என்னோட பாடம். இவங்க ராமேஸ்வரத்தில் இருந்தாங்க. நான் எல்லாமே ஒன்றா சொன்னேன். யாருக்கும் புரியுது புரியல அதெல்லாம் விஷயம். பழனி, இந்த பழனி மலையில நான் 6 ஆண்டு அந்த மலையை சுத்தினேன். திருவண்ணாமலையிலிருந்து பழனி வந்துட்டோம். பழனி மலையை 6 ஆண்டு சுத்தினேன். அந்த மலையை சுற்றி எத்தனை வியாபாரிகள், எத்தனை கடைக்காரங்க, எத்தனை வீட்டுக்காரங்க, சித்தநாதன், கந்தவிலாசு, பெரிய பெரிய செல்வாந்தர்கள், பெரிய பெரிய சிறு வியாபாரியிலிருந்து பெரிய தொழிலதிபர் முதற்கொண்டும் பழனியில் இருந்தாங்க. ஆனால் இந்த பழனியில் நானும் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது யாருக்கு அதோட பொருள் தெரியாது. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம் இப்படி சொன்னா, யோ சாமியார நைட்டு தூங்க விட மாட்டியா, என்ன ஓல்னு கத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறான். அட பாவி, ஓம் ஹரி ஓம், இது உனக்கு ஓல்னு கத்திக்கிட்டு இருக்கா. சரி, நான் ஒருத்தன் பேசுறது உனக்கு தொந்தரவா இருக்கு. ஆனா பழனிக்கு வர்றவன் பூரா வாய மூடிட்டா வர்றா, இல்ல அமைதியாவா வர்றா? கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, லட்சக்கணக்கான பேர் வர்றான். அப்போ அவ்வளவு பேர் வந்தா உனக்கு சந்தோஷம், உனக்கு வியாபாரம் நடக்கும், உனக்கு சந்தோஷம். அப்போ உனக்கு தூக்கம்லாம் பெருசு கிடையாது, உனக்கு பணம் தான் பெருசு.
உனக்கு தூக்கம் பெருசு கிடையாது, உனக்கு காசு பணம் தான் பெருசு. அது பழனிக்கு காவடி எடுத்து வருவாங்க, பாத யாத்திரை வருவாங்க. அப்ப நான் அந்த ஒருவன் மலையை சுற்றும் போது ஓம் ஹரி ஓம் குற்றமா போச்சு. சரி, எனக்கு பழனிக்கு போன அன்னையில இருந்து இன்னைய வர இரவு உணவு அந்த பாத விநாயகர்கிட்ட பூ கட்டுற செந்தியில், பூ வியாபாரம், பாத விநாயகருக்கு மும்பில் உள்ள செந்தியில் 6 ஆண்டுகளா இரவு உணவு அவன் வாங்கி தந்தான். மலையை சுற்றி சுற்றி வரும்போது இரவு உணவு குருநாதா வச்சிடுங்க, குருநாதா வச்சிடுங்க. அவன் ஒருவன் மனுஷன், அவன் ஒருவன் மனுஷன். அவனுக்கு அந்த இடம் இல்லை, வியாபாரம் பார்க்க இடம் இல்லை, யாருக்கும் இடம் இல்லை. போ செந்தியில கொண்டு போய் ராமநாத நகர், பழனி அருகில் ராமநாத நகர், அம்மையப்பர் ராமநாத நகருக்குள்ள வந்தாங்க. செந்தியில அங்க பூக்கடை, செந்திலுக்கு அடிவாரத்தில் இடம் இல்லை, யாருக்கும் இடம் கிடையாது. போ செந்தில், நீ பாலசமுத்திரம் போ, ராமநாத நகருக்கு போ. பழனி சுத்தம், பழனி சுத்தப்படுத்துது. காரணம் என்ன? காரணம் என்ன? ஒருவன் ஓம் ஹரி ஓம் சொன்னது உனக்கு பிடிக்கல. ஒருத்தர் 1008 சுத்துறாராம், 1008 சுத்துறாராம். அவரே பேசாம சுத்துறாரு, நீ என்ன கத்திக்கிட்டே இருக்கிற? அப்படியா? அவன் 1008 சுத்திட்டு வீட்டுக்கு போயிடுவான். பழனிக்கு காவடி எடுத்து வர்றவங்களாம் வீட்டுக்கு போயிடுவான், எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவானுவோம். ஆனா நான் சாதகண்டியும் இந்த பழனி மலையை சுத்தணும் அப்படின்னு குடும்பத்தில இருந்து வந்தவன். அப்போ நான் இந்த நேர பழனிக்கோ திருவண்ணாமலையிலிருந்து எல்லாம் வரல. எல்லா இடம் வந்து இந்தியாவுக்குள்ள எல்லா ஆன்மீக தலமும் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த தென்னாட்டுக்குள்ள வந்தது. அப்போ இந்த பழனிமலைக்குள்ள இப்போ எவ்வளவு விறுவிறுப்பா வேலை நடக்கு. காரணம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் பேசுறது யாருக்கும் புரியாது. ஒரு மாசம் என்ன குட்டி என்னோட பதிவில் சுப்ரீம் கோர்ட் ஒரு சாதாரண ஒரு மனுஷனால சுப்ரீம் கோர்ட்டை பந்தப்படுத்தி வைக்க முடியுமா? வச்சு பாரு. நடுவர் நீதிமன்றத்தை வச்சாலே நீ உள்ள போயிருவ, மாவட்ட நீதிமன்றத்தை வச்சாலே உள்ள போயிருவ, உயர் நீதிமன்றத்தை வச்சாலே உனக்கு ஜெயிலு. அப்போ உச்ச நீதிமன்றத்தை வச்சா என்னவா இருக்கணும்? அவன் யாரா இருக்கணும்? அப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த சமூக வலைத்தளம் மூலமா எல்லாரும் பார்க்கறது பேசுறது எல்லாம் உங்களுக்கு புதுசு. நீ வருங்காலங்களில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. மனிதனா வாழும்போது சிவராத்திரி எதற்கு கொண்டாடுறோம்னா கண் விழித்திருக்கிறோம். அப்ப அந்த விழிதான் சிவன், விழிதான் சக்தி. இந்த சக்தியை மண்ணில் சமர்ப்பிக்கணும். இதுதான் சிவராத்திரியோட பொருள். சிவன் என்ன பொருள்? சிவன். இதுல சக்தி எது சிவன் எது கண்டுபிடி பார்ப்போம். இடது வலதுல எது சக்தி எது சிவன் கண்டுபிடி. சந்திரன் சூரியன் காட்டித்தருது இந்த பொருள். சிவசக்தியை காட்டித்தந்தது இந்த பொருள். சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய நெற்றிக்கண்ணுதான். சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியது 6 கணல், 6 கண்ணு, 6 கார்த்திகை பெண்கள் தாய். இப்படிங்கிற ஒரு பொருள். இதெல்லாம் அறியாம ஒன்றும் பேசல. எந்த ஒரு ஆன்மீகமா இருக்கட்டும், முருகனுக்கு வள்ளி மனைவின்னு தான் படிச்சிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இந்த முருகனுக்கு வள்ளியை கொடுத்தோம்னு இந்த நரிக்குறவர்கள் சொல்லுவாங்க. முருகனுக்கு வள்ளி மனைவி அல்ல, முருகனுக்கு வள்ளி தாய். முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க.